Holidays nale நம்ம K Travels தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. செயல்பாட்டுக்கு வரும்னு உறுதியா சொல்ல முடியாது. அதாவது அது வந்து பாஜகவுடைய அந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஒன் ஃபுட்டு ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் அதோட வரிசையில் இதுவும் ஒன்று ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது. அது அடிப்படையில் பார்த்திங்கன்னா வந்து அதில் நிறையா நடைமுறை சிக்கல்கள்லாம் அதில் இருக்குது. அதில் அதாவது 2014 அதுக்கு முன்னாடியே வந்து லா கமிஷன் எலெக்ஷன் கமிஷன்லாம் பல விதமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து அது நடைமுறைப்படுத்துறதுல பல சிக்கல்கள் இருக்குது. வெளிநாடு ஒரு தேர்தல் வந்த பிஜேபிக்கு என்ன லாபம்? பிஜேபி என்ன பண்ணுவாங்க, இந்த மத ரீதியான பிரச்சாரத்தை கையில் எடுத்து இந்த எல்லா எலெக்ஷன்ஸையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தை உண்டாக்குறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. பெரும்பான்மை ஆட்சி, ஒரு அலகாபாத் ஜட்ஜி, அந்த ஜட்ஜிக்கு கொஞ்சமாக ஏதாவது இருக்காது தெரியல, அவர் என்ன பேசுகிறார், விஸ்வ இந்து பரிஷத்தில் போயிட்டு பெரும்பான்மை மக்கள் சொல்கிறபடி தான் இங்கே இந்தியாவில் ஆட்சி நடக்கணும், பெரும்பான்மை தான் வந்து அவங்களுடைய வாய்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா, இந்த நாடு வந்து பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பார்க்காம எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டிய நாடு. காலத்துக்குள் நடுவில் நீங்க அப்ப 6 மாசத்துக்கு ஒரு கவர்மெண்ட் போடுவீங்களா? சப்போஸ் 6 மாசம் இருந்தால் 6 மாசத்துக்கு ஒரு கவர்மெண்ட் போடுவீங்களா? என்ன ஒரு வருஷம் மினிமம் ஒரு வருஷம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு வருஷத்துக்காக தமிழ்நாட்டிலேயே 4வது வருஷத்துல ஆட்சி கவிழ்து சார். அப்போ ஒரு வருஷத்துக்காக மீண்டும் எலெக்ஷன் நடத்துவீங்களா? 234 கான்ஸ்டிட்யூன்சிலையும் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் நடத்துவீங்களா? பிஜேபி தான் விரும்புதுங்கிறத விட எதிர்க்கிற கட்சிகள் கூட தங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரே நாடு ஒரு தேர்தல் அதை ஆதரிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? சார், ராம்நாத் கோவிந்த் அறிக்கை கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு கேட்டபோது 32 கட்சிகளை ஆதரிச்சாங்க சார். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது எதிர்க்கிற கட்சிகளுடைய வாதமும் இருக்குல்ல. நீங்கள் 24க்கு முன்னாடி 22 வருஷம் 23 வருஷம் வந்தபோது எடப்பாடி ஓபன் ஆதரிச்சார். அவருக்கு என்னென்னா Aghaim Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஒரே நாடு ஒரே தேர்தல் செயல்பாட்டுக்கு வருமா? இதனால் யாருக்கு லாபம்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் செயல்பாட்டுக்கு வந்துருமா? அது செயல்பாட்டுக்கு வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது அது வந்து பாஜகவுடைய அந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஒன் ஃபுட்டு ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் அதோட வரிசையில் இதுவும் ஒன்று ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது. அது அடிப்படையில் பார்த்திங்கன்னா வந்து அதில் நிறையா நடைமுறை சிக்கல்கள்லாம் அதில் இருக்குது. அதில் அதாவது 2014 அதுக்கு முன்னாடியே வந்து லா கமிஷன் எலெக்ஷன் கமிஷன்லாம் பல விதமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து அது நடைமுறைப்படுத்துறதுல பல சிக்கல்கள் இருக்குது. அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் அது அரசியல் ரீதியாகவும் அதோட வேறுபட்ட பார்வைகள்லாம் இருக்குது. அதே சமயம் நிர்வாக ரீதியாகவும் பலவிதமான சிக்கல் இருக்குது. அதே மாதிரி அரசியல் சட்டத்தை திருத்துறது போன்ற விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கு. அதனால் வந்து நிச்சயமாக இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பாஜக எதிர்பார்க்குற மாதிரியா அவ்வளோ சீக்கிரம் இது நடக்குமான்றது சொல்ல முடியாது. என்ன காரணத்துக்காக கொண்டு வர்றாங்க? இல்லை, அவங்க வந்து கொண்டு வரதே வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன்னா வந்து இந்தியா மாதிரியான ஒரு பரந்துபட்ட கண்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி பேர் வாக்களிக்கிற ஒரு இடத்துல வந்து இங்கே வந்து பாராளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி மூணுத்தையும் ஒன்றா நடத்துறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒன்றும் இல்லை, ஹரியானா காஷ்மீரோட எலெக்ஷன் நடத்தினீங்க, அதோடு சேர்த்து உங்களால் மகாராஷ்டிராவை நடத்த முடியலையே? உங்களை அது தனியாக தானே நடத்தினீங்க. கடைசியில் ஹரியானா காஷ்மீரோடு சேர்த்து நடத்த முடியல உங்களால். ஜார்க்கண்டு மகாராஷ்டிரான்னு தனியாக தான் நடத்துனீங்க. 4 மாநிலத்தையே நீங்கள் ஒரே நேரத்தில் நடத்த முடியல. அப்புறம் நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் எத்தனை மாதம் நடத்திட்டு இருப்பீங்க? 6 மாதம் இந்த பல்வேறு கட்டங்களாக நீங்கள் நடத்துவீங்களா? அது எத்தனை மாதம் போகும்? அப்போ 6 மாதம் இந்தியாவில் எந்த வேலையும் நடக்காத? இப்போவாது ஏதோ ஒரு மாநிலத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அடிக்கடி தேர்தல் வர்றதுனால வந்து இந்த அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் டூர் பண்ணுறதுலேயே நேரம் செலவாயிடுது, பிரச்சாரம் பண்ணுறதுலேயே நேரம் செலவாயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த எந்த ஊரில் எலெக்ஷன் வருதோ அந்த ஊரில் வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் அந்த தேர்தல் நடத்தி விதிகள் போட்டாங்கன்னா எந்த வளர்ச்சி பணிகள்லாம் நடத்த முடியல, பாதிக்கப்படுதுன்றாங்க. நான் சொல்கிறேன், பாராளுமன்ற தேர்தலே நீங்கள் 2 மாதம் நடத்தினீங்க. இப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்திங்கன்னா பல கட்டங்களாக நீங்கள் நடத்துவீங்க. ஒன்றும் இல்லை, வந்து சில ஊர்களில் வந்து 234 தொகுதி இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் நடத்துறீங்க. இதே 90 தொகுதி இருக்கிற சில ஊர்களில் 2-3 கட்டமாக கூட நடத்துறீங்க. ஏன்னா பாதுகாப்பு பிரச்சனை.
இப்போது உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமாக நடத்துறீங்க, வெஸ்ட் பெங்காலில் 7 கட்டமாக நடத்துறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலையும் சேர்த்து நடத்தும் போது இந்த கட்டங்கள்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாதுகாப்பு பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது அந்த குரேஷி சொன்ன மாதிரி இந்த முன்னாள் தேர்தல் கமிஷனர் 40 லட்சம் புதுசாக இவிஎம்ஏ வாங்கணுன்றார். அவர் அதுக்கே ஏகப்பட்ட ரூபா செலவாகுன்றார். ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து, ரெண்டாவது வந்து இந்தியா மாதிரியான பெரிய கண்ட்ரியில் ஒரு மக்களுடைய ஜனநாயக பார்வை பல்வேறு தேர்தல்களில் பல்வேறு விதமாக மாறுபடும். அது ஆக்சுவலாக ஒன்று உள்ளாட்சி தேர்தலில் லோக்கல் பிரச்சனைகள், திருப்பூரில் சாக்கடை அந்த மாதிரி பிரச்சனைகள், அவர் சட்டமன்ற தேர்தலில் தொகுதிக்கு என்ன கொண்டாந்தார் எம்எல்ஏ அப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள், அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர், அவர் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு, எந்த கட்சியை சேர்ந்தவர், அந்த கட்சிக்கான செல்வாக்கு, பல விஷயங்கள் ஆராயப்படும். பாராளுமன்ற தேர்தலில் அது கொள்கை ரீதியான பார்லிமெண்ட்டில் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன கொண்டாந்தாங்க, நம்ம 6 தொகுதிக்கு என்ன கொண்டாந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் அது பேசப்படும். ஸோ எல்லாமே வந்து நாட்டை ஆள்ற ஒரு கட்சியை எலெக்ட் பண்ணுறதுலையும், அதே மாதிரி மாநிலத்தை ஆள்ற ஒரு கட்சியை எலெக்ட் பண்ணுறதுலையும், உள்ளாட்சிக்கு யாரை தேர்ந்தெடுக்கின்ற முறையிலையும் வெவ்வேறு கண்ணோட்டங்கள் இருக்குது. பாஜக என்ன நினைக்கிறாங்க, ஒரே ஸ்ட்ரோக்கில் எல்லாத்தையும் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில், அதாவது இந்த மாதிரியான மத ரீதியான பிரச்சாரத்தை கிளப்பி எல்லாம் அந்த தேர்தலில் ஒரேடியாக வச்சா எல்லாத்தையும் அள்ளிடலான்னு பார்க்குறாங்க அவங்க. அது வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பார்லிமெண்ட் தேர்தலில் மகாராஷ்டிராவில் 30 இடங்களில் எதிர்கட்சி காங்கிரஸ் கூட்டணி தான் வின் பண்ணிது. இப்போ அதே அப்படியே மாறிச்சு ரிவர்ஸில் மாநிலத்தில் வந்து இவங்க பாஜக அணி வின் பண்ணியிருக்கு. அது கேட்டால் நாங்கள் 2500 ரூபா கொடுத்தோம், அதனால் வின் பண்ணணும்னு ஷிண்டே சொல்கிறார். அவன் எல்லாம் மத ரீதியான பிரச்சாரத்தை பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்படிலாம் ஒரு வித்தியாசமாக பிரச்சனைகள் வித்தியாசமாக இருக்குது, ஏரியாக்கள் ஜாகிரபிக்கலாக எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, வெதரும் ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமாக இருக்கும். பல்வேறு இடங்களில் பல்வேறு காலங்கள் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து குளிர்காலமாக இருக்க, வடக்கில் குளிர்காலமாக இருக்கிற இடத்துல தெற்க வந்து எலெக்ஷன் நடத்துறதுக்கு வாக்காக இருக்கும், வேற ஒரு இடத்துல மழை காலமாக இருக்கும், அன்றைக்கி நீங்கள் வச்சுருப்பீங்க. இன்னொரு இடத்துல ஃபங்க்ஷனாக இருக்கும், விசேஷ காலமாக இருக்கும், ஒரு தொடர்ச்சியாக ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டுருக்கும். நீங்கள் ஹரியானா எலெக்ஷன் ஒரு ஃபெஸ்டிவலுக்காக 10 நாள் தள்ளி போட்டிங்கல்ல, அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்னால எலெக்ஷன்ஸை நீங்கள் இப்போவே தள்ளி போட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஒரே டப்பாவில் நீங்கள் அடக்க முயற்சித்தீங்கன்னா எப்படி அது ஒத்து வரும்? நடைமுறைக்கு எப்படி இது ஒத்து வரும்? பிஜேபிக்கு லாபம், மக்களுடைய ஜனநாயக பார்வைக்கு அது ஒத்து வராது, நடைமுறைக்கும் ஒத்து வராது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்த பிஜேபிக்கு என்ன லாபம்? பிஜேபி என்ன பண்ணுவாங்க, இந்த மத ரீதியான பிரச்சாரத்தை கையில் எடுத்து இந்த எல்லா எலெக்ஷன்ஸையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தை உண்டாக்குறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. பெரும்பான்மை ஆட்சி, ஒரு அலகாபாத் ஜட்ஜி, அந்த ஜட்ஜிக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்காது தெரியல, அவர் என்ன பேசுகிறார், விஸ்வ இந்து பரிஷத்தில் போயிட்டு பெரும்பான்மை மக்கள் சொல்கிறபடி தான் இங்கே இந்தியாவில் ஆட்சி நடக்கணும், பெரும்பான்மை தான் வந்து அவங்களுடைய வாய்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா, இந்த நாடு வந்து பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பார்க்காம எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டிய நாடு. அந்த நாட்டில் வந்து ஒரு பெரும்பான்மை ஒரு ஜட்ஜே பேசுகிறான்னா அந்த அளவுக்கு இங்கே கரப்ட் ஆகிருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு மைண்டு கரப்ட் ஆகிருக்கு, அந்த அளவுக்கு இந்த பாஜகவுடைய பிரச்சாரம் போய் சேர்ந்துருக்கு, மோசமான பிரச்சாரம் போய் அங்கே சேர்ந்துருக்கு. அது அப்படி இருக்கும்போது எலெக்ஷன்ஸில் என்ன பண்ணுறாங்க, மக்களை வந்து இந்த மத ரீதியாக பிரிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ எல்லாம் அயோத்தியா தான் ஏதோ போச்சு, வழக்கு வந்து நடந்து போச்சு. இப்போ ஊரில் இருக்கிற மசூதி கடியிலலாம் கோவில் இருக்குன்றாங்க, நல்ல வேளை சுப்ரீம் கோர்ட் ஒரு தடையை போட்டாங்க. இதெல்லாம் என்ன, இது எதை காமிக்குதுன்னா, பெரும்பான்மை தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக சிறுபான்மையை ஓரங்கட்டத்தை காமிக்குது. இது வந்து ஜனநாயக நாட்டில், இந்தியா மாதிரியான நாட்டில் யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அது ரெண்டாவது கூட்டாட்சி தத்துவம் இருக்கிற ஃபெடரல் செட்டப்பில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. அங்கே கலாச்சாரம் முக்கியம் வேறா இருக்குது, உணவு பழக்கம் வேறா இருக்குது, மக்களுடைய வழிபாடு பழக்கம் வேறா இருக்குது, வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ஒரே குப்பியில் போட்டு எல்லாரையும் நீங்கள் அங்கே போய் என்ன பேசுகிறீங்க, ஜார்க்கண்டில் போய் மலைவாசி மக்கள்கிட்ட உங்களுக்கு யூசிசி அப்ளை ஆகாதுன்றீங்க, ஆனால் முஸ்லீம்களுக்கு யூசிசி அப்ளை ஆகும். ஏன் என்ன, மலைவாழ் மக்களும் வித்தியாசமான ஒரு அவங்க இண்டூஸ் பழக்கங்களை அவங்க பின்பற்றதில்லை. அது விவாகரத்து, கல்யாணம் போன்ற விஷயங்கள் அவங்களுடைய பாலிசி தனியாக இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட ஓட்டு வாங்கணும்னு உங்களை யூசிசிலேருந்து உங்களை வைக்கலாம், யூனிவர்சல் காமன் ரோல் உங்களுக்கு கிடையாது. ஆனால் வித்தியாசமாக இருக்கிற முஸ்லீம்களை உங்களை சேர்ப்பேன் நான் இங்கே அப்படின்னா பெரும்பான்மை சிறுபான்மை கம்யூனிட்டி அடைக்கிற ஒரு விஷயம் தானே. இவங்கள இந்துக்கள் அல்லாத, இந்துக்கள் பழக்கவங்களை கையாளாத ஷெட்யூல் ட்ரைப் ஓட்டு வாங்குறதுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்க? அப்போ முஸ்லீம்களுக்கு ஏன் அது மாதிரி அவங்கள யூசிசியில் கொண்டுறேன்னு சொல்கிறீங்க? பக்கா மதவாதம் பண்ணுற பாஜக இதே மாதிரியான மதவாதத்தை வந்து தொடர்ந்து பண்ணி ஜாதி உங்ககிட்டேருந்து எருமாலை பிடிச்சி கொடுத்துருவாங்க, அப்புறம் கோட்டாவெல்லாம் தூக்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணி பார்லிமெண்ட் சட்டமன்றம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஓட்டை கலெக்ட் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் உடனுக்குடன் செயல்படுத்த முடியுமா? ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத உடனுக்குடன் செயல்படுத்த இல்லை சார். இது வந்து 2003 வந்து வாஜ்பாய் காலத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதில் என்ன சொன்னாங்கன்னா 2026 அப்புறம் தான் மறுபடியும் வந்து மறுசீரமைப்பு பண்ணணும். ஏன்னா புது பார்லிமெண்ட் வந்து 800 மெம்பர்களை அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு கட்டியிருக்காங்க.
2003 வந்து ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி சில ரீஆர்கனைசேஷன்லாம் பண்ணாங்க. அதுதான் 2009 எஃபெக்ட் பண்ணாங்க. இப்போ கூட சில தொகுதிகள்லாம் இப்போ செங்கல்பட்டு தொகுதி போயிட்டு காஞ்சிபுரம் தொகுதியெல்லாம் அப்போ தான் வந்தது. பல பார்லிமெண்ட் தொகுதியெல்லாம் புதுக்கோட்டை தொகுதி அப்போ தான் எடுத்தாங்க. ஸோ 2003 ஒரு கமிட்டி அமைச்சு சஜஸ்ட் பண்ணும்போது அது சின்ன சின்ன மாறுதல்கள்லாம் மக்கள் தொகையை வந்து கணக்கெடுத்துட்டு கொஞ்சம் ரீஆர்கனைசேட் பண்ணாங்க சில தொகுதிகள்லாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அந்த சமயத்தில், இனிமேல் பண்ணுறதுனா 2026 அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது 2026 அதுக்கு முன்னாடி 21 எடுக்க வேண்டிய சென்சஸ் எடுக்கல இன்னும். ஸோ 21 எடுக்க வேண்டிய சென்சஸ் எடுத்து அப்புறம் 26 அப்புறம் மறுசீரமைப்பு பண்ணி நீங்கள் 29 தேர்தலில் வந்து ரெடியாக இருக்குல்ல 800 கான்ஸ்டியூவன்சியை வந்து ரெடி பண்ணுறது, மக்கள் தொகைக்கு ஏற்ப ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அது தவிர பல்வேறு இந்த 3 அரசியல் சட்டத்தை அடிப்படையில் திருத்தணும், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை திருத்தணும், மொத்தம் 5 விதமான சட்டங்கள் திருத்த வேண்டியிருக்கு. பார்லிமெண்ட்டில் வந்து உங்களுக்கு 26 அப்புறம் தான் தொகுதி மறுவரை பண்ணணும். அதுக்கப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான டைமும் வந்து 29 அப்புறம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது உடனடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிறதுனால 29 அதை கொண்டு வர முடியுமா? இல்லைன்னா பார்லிமெண்ட்டில் வந்து மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி, ஏன்னா அரசியல் சட்டத்தை திருத்துறீங்க, அடிப்படையிலேயே திருத்தும் போது உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி உங்களுக்கு இப்போ பார்லிமெண்ட்டில் கிடையாது, ராஜ்யசபாலையும் இல்லை லோக்சபாலையும் இல்லை. அது தவிர வந்து இது மாநில சட்டமன்றங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால 50% மாநிலங்கள் நீங்கள் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்ற சட்டத்தை ராட்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கும் நீங்கள் மாநிலங்கள் வந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. மாநிலங்கள் செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்லேயும் வந்து 2/3 கிடையாது, ராஜ்யசபாலையும் இல்லை லோக்சபாலையும் இல்லை. ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து எப்படி இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும்? அப்போ அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, நாங்கள் வந்து இதை வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டோம், நாங்கள் ஏதோ மைனாரிட்டி ஆட்சியில் இருக்கோம்லாம் நீங்கள் பார்த்து நாங்கள் இதெல்லாம் எடுக்க மாட்டோம்னு வச்சிங்கன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்கள் எங்களுடைய அஜெண்டா அப்படி நாங்கள் போவோம்னு காமிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டாந்துருக்காங்க. அதே மாதிரி தான் நாளைக்கு யூனிவர்சல் சிவில் கோடும் கொண்டு வருவாங்க. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மாநிலங்களும் அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? இல்லை, அரசியல் சட்டம் திருத்தத்துக்கு கொடுத்தாங்க. ஏன்னா மாநிலங்கள் சம்மந்தப்பட்டது, மாநில சட்டமன்றங்கள் சம்மந்தப்பட்டது இல்லை. சப்போஸ் ஒரு சட்டமன்றத்தோட ஆயுள் 28 முடியுது வச்சுக்கோங்க, 28 முடிகிற ஆயுள் அப்புறம் 1 வருஷம் நீங்கள் என்ன ஆட்சி எடுத்துவீங்க மாநிலத்தில்? நீங்கள் ஜனாதிபதி ஆட்சி 1 வருஷம் போக முடியுமா? 6 மாதத்துக்கு அப்புறம் போகக்கூடாது. அதுக்கான விதிமுறை இருக்கு இல்லையா? முக்கியமாக அங்கே என்ன நடக்கும்? 5 ஆண்டுகள் நடுவில் ஒரு ஆட்சி இருக்காது, ஒரு ஆட்சி பெரும்பான்மை இழந்தால் மக்கள் நடத்தலாம்னு சொல்றாங்களே. இல்லை, மக்கள் ஆட்சி அங்கே இருக்காது. இல்லை, நீங்கள் நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நேரடி கண்ட்ரோலில் சில மாநிலங்களில் அப்பப்போ கொண்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கன்னா பலவிதமான விஷயங்களை செய்வீங்க இல்லைங்க. இப்போவே நீங்கள் மாநில எதிர்கட்சி அரசாங்கம் இருக்கும்போதே நீங்கள் பலவிதமான சட்டங்களை திருத்தி மாநிலத்தில் அவங்களுக்கு தெரியாமல் கனிம வளத்தை ஆக்ஷன் விடுற அளவுக்கு நீங்கள் அவங்க அனுமதி இல்லாமல் கொண்டு பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. மாநில பட்டியல்லையும் கல்வி இருக்குது, அதை கண்டுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கல்வியில் பல சீர்திருத்தங்கள், இது உங்களுக்கு ஏற்றபடியான பல விஷயங்களை கொண்டுறீங்க. அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து போச்சுன்னா, ஒரு சப்போஸ் ஒரு ஆட்சி கவிழுது சார், நடுவில் கவிழுது, அசம்பிளியில் கவிழுது அப்போ அதுக்கு 5 வருஷம் எலெக்ட் பண்ணிருக்கீங்க, தேர்தல் நடத்தலாம்னு சொல்கிறாங்களே சார். நான் சொல்கிறது 1 வருஷம் தான் இருக்குது. ஒரு வருஷத்துல அடிக்கடி ஒரு கவர்மெண்ட் வருது, அப்புறம் தேர்தல் நடத்துறீங்க, திருப்பி 6 மாதத்துக்கு வருது, மறுபடியும் தேர்தல் நடத்துறீங்க. ஜனநாயகத்தில் அதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா? ஆனால் அப்படி நடக்காதுன்னா அந்த ஆட்சியை காப்பாற்றணும்னு என்ன பண்ணுவாங்க? பல பேர் கட்சி மாறுவாங்க. அப்போது ஜனநாயகம் கேவலப்படும் இல்லைங்க. இந்த ஆட்சியை கன்டினியூ பண்ணணும், தேர்தல் நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம குரூப்பாக போய் எந்த கட்சியில் சேர்ந்துடலாம், ஆட்சியை கன்டினியூ பண்ணலான்னா அப்போ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு குரூப்பாக மாறுறதுக்கான வசதி நிறையா வரும்ல, ஆட்சியை கன்டினியூ பண்ணுறதுக்காக. அதெல்லாம் வந்து ஜனநாயகத்தோட கேலி கூத்து இல்லையா? ஒன்று முதல்ல இந்த மாதிரி ஒரே மாதிரி தேர்தல் இருக்கும்போது மக்களுடைய ஜனநாயக பார்வைக்கு அடி விழுது. ஆக்சுவலாக அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஜனநாயக பார்வையே மாற்ற மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி இருக்கிறது தப்பு. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் ஓட்டு போடுறவன திசை திருப்பி ஒரே மாதிரியே ஓட்டு போடுறதுக்கான விஷயத்தை கொண்டு வர பார்க்குறீங்க. ரெண்டாவது, பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு மாநிலங்களில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்த பிறகு என்ன ஆகுன்னா, ஒரு ஆட்சி கவிழுது வச்சுக்கோங்க சார். நாளைக்கு நாடாளுமன்றமே லோக்சபாவே கவிழுது சார். அதுக்கு என்ன 1.5 வருஷம் என்ன பண்ணுவீங்க? அந்த தேர்தல் நடத்தி மறுபடியும் சரியான பதவி காலத்து மறுபடியும் தேர்தல் நடத்தணும்னு சொல்கிறாங்க. அதான் சார், மீதி இருக்கிறது 2.5 வருஷம் எப்படி நிர்ணயிப்பீங்க? அதுதான் 5 வருஷத்துக்கு தேர்ந்த ஒரு கவர்மெண்ட் 5 வருஷம் ஆச்சு. நீங்க எப்படி பிக்ஸ் பண்றீங்க? 5 வருட காலத்துக்குள் நடுவில் நீங்க அப்ப 6 மாசத்துக்கு ஒரு கவர்மெண்ட் போடுவீங்களா? சப்போஸ் 6 மாசம் இருந்தா 6 மாசத்துக்கு ஒரு கவர்மெண்ட் போடுவீங்களா? என்ன அர்த்தம்? 1 வருஷம் மினிமம் 1 வருஷம் வச்சுக்கோங்க. அந்த 1 வருஷத்துக்காக தமிழ்நாட்டிலேயே 4வது வருஷத்துல ஆட்சி கவிழுது சார். அப்போ 1 வருஷத்துக்காக மீண்டும் எலெக்ஷன் நடத்துவீங்களா? 234 கான்ஸ்டியூன்சிலையும் மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு மீண்டும் நடத்துவீங்களா? அப்போ நீங்கள் சொல்கிற அடிக்கடி செலவு பண்ண வேண்டியிருக்கு, அதிகமாக செலவாது, அடிக்கடி எலெக்ஷன், அது இதுலேயும் தான் வரும். அதில்
நீங்கள் ஆட்சியே கலையாது, எவனுமே எல்லாமே ஆட்சியை கவுக்க மாட்டான், மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி கவரும், அவங்க கட்சிக்குள்ளே பிளவு வந்தால் கவரும், பல்வேறு காரணங்களால் ஒரு ஆட்சி கவரும் சார். அப்படி இருக்கும்போது என்னென்னா பாஜகவுக்கு என்னென்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவங்க மத்தியிலேருந்து மாநிலங்களை ரூல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சில போது ஒரு ஆட்சி கவரும் போது அது மத்திய அரசு கையில் போயிடும்ல, அப்போ அவங்க என்ன மாறுதல் வேணால் இங்கே செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல. அவங்களோட நோக்கம் இதுதான், டெல்லியிலேருந்து மாநில அரசு ஆளணும் சார். அவங்க கட்சி எல்லா இடத்துலையும் ஆட்சிக்கு வர முடியாது. இந்த மாதிரி வரும்பொழுது ஒரே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஆட்சியை கவுத்துட்டு அது அசம்பிளி எலெக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரத்துக்குள்ள ஒரு 6-7 மாதம் மத்திய அரசு கையில் இருக்கும். அப்போ என்னென்ன மாறுதல் கொண்டு வருமோ அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. இது பிஜேபி தான் விரும்புதுங்கிறத விட எதிர்க்கிற கட்சிகள் கூட தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரே நாடு ஒரு தேர்தல் அதை ஆதரிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? ராம்நாத் கோவிந்த் அறிக்கை கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு கேட்டபோது 32 கட்சிகளை ஆதரிச்சாங்க சார். நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அது எதிர்க்கிற கட்சிகளுடைய வாதமும் இருக்குல்ல. நீங்கள் 24க்கு முன்னாடி 22 வருஷம் 23 வருஷம் வந்தபோது எடப்பாடி ஓகன்னு ஆதரிச்சார். அவருக்கு என்னென்னா 24 தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றா நடந்தால் நல்லதுன்னு நினச்சார். அவர் நினைச்சார் எல்லாரும் ஒரு செல்ஃபிஷ் தானே. ஆனால் 24 பார்லிமெண்ட் தேர்தல் மட்டும்தான் நடந்து அந்த சிஸ்டமே வரல. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனே இப்போ தான் வருது ஆக்சுவலாக. ஆனால் அப்போ கேட்டபோது, ஆனால் அதே 2014-15 கேட்டபோது அதிமுக இதுக்கு ஒத்துக்கலை. ஆனால் அதே சமயம் 2023 வந்து என்னென்னா ஒத்துண்டாங்க. என்னென்னா அவங்களுக்கு என்னென்னா சரி பார்லிமெண்ட்டோட அசம்பிளி எலெக்ஷன் கூட வரும்ல இது வந்து அப்படின்னு அந்த எண்ணத்தில் ஒத்துட்டாங்க. ஆனால் அடிப்படை என்னென்னா எந்த கவர்மெண்ட் யார் ஆட்சி பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு நடுவில் ஒரு கவர்மெண்ட் கவரும்போது அதுக்கு மீண்டும் எலெக்ஷன் நடக்கும்போது அதோடைய பதவிக்காலம் அந்த 5 வருஷத்துக்குள்ளே சுருக்குறீங்களே, அது எந்த விதத்தில் கரெக்ட்? அது ஆக்சுவலாக அந்த 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 1.5 வருஷம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ வளர்ச்சி பணியெல்லாம் பண்ண முடியல, அடிக்கடி தேர்தல் வருதுன்னு. அப்போ அந்த 1.5 வருஷ காலத்தில் 2 வருஷ காலத்தில் என்ன வளர்ச்சி பண்ணி அந்த கவர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன சந்தர்ப்பம் இருக்கும்? 5 வருஷத்துலேயே பண்ண முடியல, 1.5 வருஷத்தில் வந்து ஒரு எலெக்ஷன் எடுத்து மீண்டும் வந்தான்னா எப்படி அவன் பண்ணுவான்? 1.5 வருஷத்துக்காக என்ன பண்ண முடியும் அவனால்? வந்து உட்காந்து செட்டில் ஆகிறதுக்குள்ள 1.5 வருஷம் முடிஞ்சிருமே, 5 வருஷ காலம் முடிஞ்சிருமே. நீங்கள் பதில்கள் சொன்னது முக்கியமாக என்னென்னா தொகுதி மறுவரையறை செய்யணும், அப்புறம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், சென்சஸ் எடுக்கணும், முக்கியமாக கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, பெண்கள் இடஒதுக்கீடு இதெல்லாம் கொடுத்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் 800 கான்ஸ்டியூன்சியை ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் 29 இதே தொகுதியை வச்சு நடத்தினீங்கன்னா மறுபடியும் நீங்கள் மறுசீரமைப்புன்னு பண்ணி அது ஒரு பெரிய குழப்பம்லாம் ஆகும். பண்ணுற சீர்திருத்தங்கள்லாம் ஒரே அட்டஸ்ட்ரிச்சு பண்ணணும், ஆனால் அது பண்ணுறதே சரியில்லைன்னு நம்ம பாயிண்ட்டு. ஆனால் அப்படி நான் செஞ்சுட்டு தான் செய்வாங்களா, இல்லை ஒரே நாடு ஒரு தேர்தல் அடுத்த எலெக்ஷனில் போயிடலாம் அதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்போ தொகுதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி இப்போ பண்ணி ஆகணும்? 26 25 அடுத்த வருஷமே அவங்க எடுக்கணும். அதை பண்ணி 26 பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே அதை பண்ணி ஆனவங்க. அதுக்கப்புறம் 26 அப்புறம் மறுசீரமைப்பு பண்ணியானோம், மறுசீரமைப்பு வர பெண்கள் இடஒதுக்கீடு கொடுத்தானோம். இதெல்லாம் கொடுத்தப்பறம் தான் 29 அவங்க போக முடியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இது போவாங்களா? இன்றைக்கி எடுத்த மசோதா அறிமுகப்படுத்துகிற ஸ்டேஜ்லேயே நிச்சயமாக எதிர்ப்பை சந்திப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க? உடனே அதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. செலக்ட் கமிட்டி அல்லது ஜேபிசி, இப்போ வக்ஃப் போர்டு பில் எப்படி போயிருக்கோ அதே மாதிரி கூட அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது பாலை வந்து ரோலில் பண்ணி விட்டுடலாம், நம்ம அப்படி கடத்தி விட்டுட்டா அது போகிற வரையும் போட்டோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அவங்க. அதான் பாஜகவுடைய பார்வை என்னென்னா, நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கோன்றதுக்காக நாங்கள் இதெல்லாம் பேசாமல் இருக்க மாட்டோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு கிடப்பில் போடப்பட்டு அதற்கான சண்டையெல்லாம் நடந்து வாக்குவாதம் நடந்து நாடாளுமன்றத்திலேயே மிகப்பெரிய கூச்சல் குழப்பம் நடந்து இப்போ தான் நிறைவேறிச்சு. அதே மாதிரி இதுவே நிறைவேற்றின பிறகு இவங்க நினச்சிருந்தா வந்து 24 எலெக்ஷன்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை? 24 எலெக்ஷன்லேயே பெண்களுக்கான அந்த பெண்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி அவங்களுக்கான இடஒதுக்கீடு வேறு இருக்குது. பெண்களுக்கு 33 கொடுத்துட்டிங்கன்னா 33க்குள்ளே எஸ்சி எஸ்டி ஓபிசி விடுங்க, குறைஞ்சபட்சம் எஸ்சி எஸ்டிக்காவது நீங்கள் இடஒதுக்கீடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாது எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் அதை பண்ணியிருக்கலாம், பண்ணி 24லேயே பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வந்து பெண்கள் ஓட்டு வாங்கணும்னு நீங்கள் அதை சும்மா போகிற போக்கில் எப்படி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து வன்னியர் இடஒதுக்கீடு பண்ணினாரோ எடப்பாடி, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கையாண்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து கையாண்டதுக்கு வந்து உங்களுக்கு 303லேருந்து 240 வந்துட்டீங்க. உங்களுக்கு மக்கள் ஒன்றும் பெருவாரியான ஓட்டு போடவே இல்லை, உங்களுக்கு சொந்த மெஜாரிட்டியே இல்லாத நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அதை நீங்கள் இதை வச்சுட்டே நீங்கள் வந்து
முக்கியமான அரசியல் சட்ட திருத்தத்தெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கொண்டு வர வேண்டிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை இப்போ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. இது வந்து என்னென்னா, நான் பிடிவாதத்தோடு இருக்கேன்னு காமிக்கிற ஒரு விஷயம். நான் என்ன எனக்கு மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ நான் நினச்சதை நிறைவேற்ற ட்ரை பண்ணுவேன்னு காமிக்கிற ஒரு விஷயமா இருக்கே தவிர, நடைமுறையில் 29 சாத்தியமானது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு சாத்தியமாகும் இல்லை. இன்னும் அடுத்த ஒரு 4.5 ஆண்டுகள் இருக்குது 29 அப்படின்னா. ஆனால் எப்படியோ அது செயல்படுத்தக்கூடிய ஒரு வடிவத்தை அது உருவாக்கிட்டாங்கல்ல. இல்லை சார், அதுக்கான ஒரு விவாதத்தை உருவாக்கிட்டாங்க சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கான ஆனால் அது கரெக்டான ஒரு கேள்வி இருக்குல்ல. இது ஆனால் நாடாளுமன்ற லோக்சபாவே கவுந்துருத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லோக்சபா அல்லது ஒரு சட்டமன்றத்தோட ஆயுட்காலம் 5 வருஷம். ஒரு லோக்சபாவை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது வந்து 2 வருஷத்தில் கவருது, இல்லை 4 வருஷத்தில் கவருது. மீதி 1 வருஷம் எந்த ஆட்சி நடக்கும்? அதுக்குன்னு ஒரு எலெக்ஷன் எடுத்துவீங்களா? மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு இன்னொரு எலெக்ஷனா? அது எப்படி சார்? செலவு கணக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற செலவு கணக்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒத்து வரும் அது? ரெண்டாவது வந்து இப்போவே நீங்கள் 4 மாநில தேர்தலே ஒன்றா நடத்த மாட்டேன்றீங்க. 2 மாநிலம் தனியாக நடத்துறீங்க, 2 மாநிலம் தனியாக நடத்துறீங்க. இந்த மாதிரி பார்லிமெண்ட் அசம்பிளி நீங்கள் ஒரே காலகட்டத்தில் நடத்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் இந்த இது ஓடிட்டே இருக்கும். முதல் மாதம் ஓட்டு போட்டவன் அவன் மறந்தே போயிடுவான் என்ன ஓட்டு போட்டோன்னு. 6வது மாதம் நீங்கள் எண்ணும்போது அதுக்கு நடுவில் அந்த பெட்டிக்கு என்னாச்சுன்னு அது இப்போ ஏற்கனவே இவிஎம் மேலே பல விதமான சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வேற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி மக்கள் நம்புவாங்க? அவங்களை ஓட்டு போடுற அந்த பேட்டர்ன்லேயும் ஒரு மாறுதலை உண்டாக்குறீங்க, அப்புறம் அவங்க நம்பிக்கையிலையும் ஒரு டேமேஜை உண்டாக்குறீங்க, அப்புறம் வந்து நடைமுறையிலையும் பல சிக்கல்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்க்கிறவர்கள் யார் ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை? இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, போன வாட்டிலாம் வந்து பொதுவாக வந்து இந்த பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி பாஜக கொண்டு வரும்போது இந்த இவங்க நம்ம நவீன் பட்நாயக் ஆதரிச்சிருந்தார். இந்த வாட்டி அவர் நேரம் எதிராக போயிட்டார், ஆதரிப்பாரு தெரியாது. ஜெகன்மோகன் சைலன்ட் சப்போர்ட்டராக இருந்தார், அவர் ஆதரிச்சிருந்தார். அவர் இந்த வாட்டி ஆதரிப்பாரா இல்லையான்னு தெரியாது. ஏற்கனவே திமுக எதிர்க்குது, திரிணாமுல் எதிர்க்குது, அகிலேஷ் யாதவ் எதிர்க்கிறார், எல்லா எதிர்கட்சியும் இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாமே எதிர்க்குது. அதனால இவங்களால பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் வந்து 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்தால் தான் அரசியல் சட்ட ரீதியான திருத்தங்கள் கொண்டு வர முடியும். அது எப்படியும் அடைஞ்சிருவாங்களா, கேதர் பண்ணிடுவாங்களா? இல்லை, அது ரொம்ப கஷ்டம். 361 வரணும் போல் இருக்கு. 361 வர்றது ரொம்ப கஷ்டமான காரியம் அவங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்க இப்போ 293 தான் இருக்காங்க. அவங்க மற்ற கட்சி எல்லாரையும் சேர்த்துனா கூட வரத்துக்கான இவங்க 234 35 இருக்காங்க. அதனால் வந்து மற்ற கட்சிகள்லாம் சேர்த்துட்டு இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நவீன் பட்நாயக்கெல்லாம் மறுபடியும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பாரான்றது ரொம்ப டவுட்டு. ஏன்னா பாஜக அவர் மேலே ஏகப்பட்ட குற்றங்கள்லாம் சுமத்திட்டாங்க. இந்த பாண்டியன் விஷயத்துலலாம் போட்டு அவரை கவுத்து விட்டாங்க, தேர்தலில் கவுத்து விட்டாங்க. அவருக்கும் ஜெகன்மோகன் கேட்கவே வேண்டாம், அவர் வந்து பாஜக அவர் எதிர்த்து தான் போட்டி போட்டுது. ஜெகன்மோகனும் ஒரு எதிர்நிலைப்பாடு எடுத்தாலும் எடுப்பார். ஸோ பல கட்சிகள் அந்த மாதிரி எதிர்நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களாம் ஒன் நேஷன் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஒருவேளை வந்து இனிமேல் ஆந்திராவை பொறுத்த மட்டும் 29 தான் எலெக்ஷனு. பல மாநிலங்களில் 29 எலெக்ஷனாக இருக்கலாம், சில மாநிலங்களில் 27 எலெக்ஷன் வரலாம், 28 கூட எலெக்ஷன் வரலாம். அப்படிப்பட்ட மாநிலங்கள் அவங்க மீதி பீரியடுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த 29 வரையும் ஜனாதிபதி ஆட்சியா? அப்போ ஜனாதிபதி ஆட்சினா உங்கள் ஆட்சி தான், மத்திய அரசு ஆட்சி தான். அப்போ அந்த 2 வருஷத்தில் நீங்கள் இந்த மாநிலத்தில் என்னென்ன பண்ணணும், அதுவும் குறிப்பாக எதிர்கட்சி ஆளுற மாநிலங்களாக இருந்தால் நீங்கள் உள்ளே புந்து என்ன உங்கள் ஆட்கள் நியமிக்கிறது, போக்குவரத்து எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிடுவீங்களேங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் பண்ணிவிடுவீங்களே. நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஆதாயத்துக்கு தான் அதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள். அதனால் இது வந்து எதிர்கட்சிகள் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்காது. இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பாக திரு பிரியன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.